முட்டாள்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குன்னு ஒரு டாக்டர் இருந்தாருங்க. அவர் கையில 3 முட்டாள்கள் இருந்தாங்க. 3 முட்டாள்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருந்தாரு. ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் குடுத்தாரு. குடுத்து முடிச்சுட்டு, சரி இவங்கலாம் எப்படி முட்டாள் வந்து தன்மை குறைஞ்சிருக்குதா? அதிகமா இருக்குதா? அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஒரு சோதனை மாரி வச்சாரு. சோதனையில ஒரு ஒரு ரூம்ல 3 முட்டாள்க இருக்கிறாங்க. ஒரு முட்டாள் மட்டும் உள்ள உட்கார வச்சுட்டு, மீதி 2 முட்டாள பக்கத்து ரூம்ல விட்டாரு. ஒவ்வொருத்தரும் அனுப்புவாரு கொஞ்ச நேரத்தில. அப்ப அந்த முட்டாள் இருந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப லைட்டு கரண்ட் போயிடுச்சு. அப்ப அந்த ரூம்ல வந்து ஒரு மெழுகுவர்த்தி வச்சிருந்தாரு. ஃபேன் ஓடிட்டு இருந்து, ஃபேன் எல்லாம் நின்னு போச்சு. உடனே முதல் முட்டாள் என்ன பண்றாருன்னா, உடனே கரண்ட் போயிருச்சு இருட்டா இருக்கும் இல்லைங்களா? சரின்னு சொல்லிட்டு அந்த தீப்பெட்டி எடுத்து உரசி மெழுகுவர்த்தி கொளுத்தி உட்கார்ந்திருக்காரு. அப்ப வெளிச்சம் மட்டும் இருக்குது. ஃபேன்லாம் நின்னு போச்சு. உடனே அப்ப 2வது முட்டாள் வராரு. வந்து அந்த ரூம்ல பார்க்குறாரு, "என்னப்பா கரண்ட் இல்லையா?" அப்படின்னா, "ஆமாப்பா கரண்ட் இல்ல." அப்படின்னு இவரு சொல்றாரு. உடனே அந்த முட்டாள் சொல்றாரு, "கரண்ட் இல்லன்னா என்ன? லைட் எரியலன்னா என்ன? இந்த ஃபேனையாவது போட வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஸ்விட்ச போய் போட போறாரு. அப்ப டாக்டர் பார்த்தாரு, "டேய் இவங்க 2 பேருமே முட்டாளுக. இன்னும் கரண்ட் இல்லைன்னு லைட்டே எரியாது, ஃபேனும் ஓடாது. அப்ப 2 பேருக்குமே அத பத்தி தெரியல. அப்ப முட்டாள்தனம் தீரல. சரி 3வது முட்டாள் என்ன செய்றாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 3வது முட்டாள அனுப்பிவிடுறாரு. 3வது முட்டாள் ஓடியாந்து பார்க்குறாரு. "ஃபேன போடாதீங்க, ஃபேன போடாதீங்க" அப்படின்னு கத்த போடுறாரு. ஆனா டாக்டருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்தோம். குடுத்தோம்னா அந்த 2 முட்டாளுக இன்னும் சரியாகல. இவரு 3வது வந்தது நல்லா இதாயிட்டாருட்டுருக்குது. அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் நோட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு. அவர் வேகமா ஓடியாந்தாரு. "ஃபேன போடாதீங்க, ஃபேன போடாதீங்கன்னு" ஓடியாந்தவரு, இன்னும் 2 முட்டாள் கேட்கறாங்க. "ஏன்பா ஃபேன போட வேண்டாம்ன்னு சொல்ற?" அப்படின்னா, அவர் சொல்றாரு, "ஏங்க ஃபேன போட்டா எரியிற மெழுகுவர்த்தி அவிஞ்சு போயிருமில்லங்க" அப்படின்னு சொன்னாரு பாருங்க. உடனே 3 முட்டாளும் அப்படியே ஷாக் அடிச்ச மாரி நின்னாங்க. டாக்டரு, "அட பாவிகளா! இன்னும் இவங்க திருந்தவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க.